Hi dear children, good morning to all. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? Trust that you all are happy, healthy and also safe. So, in today's English class we'll complete the entire portion of your term 1. Term 1 oda last class இது and my unit 3 oda revision class already நான் announce பண்ணியிருந்தேன். போன சாட்டர்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த புஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சர். அதில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் ஹோம்ஒர்க் இருந்தது. ஸோ இன்றைக்கி ரிவிஷன் கிளாஸ் கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 வீக்கோட ஆன்சர்ஸ் நான் கொடுக்கல. யாராவது ஞாபகப்படுத்திங்களா ப்ரீவியஸ் வீக்கோடது நீங்கள் கொடுக்கலன்னு? கன்ஜங்ஷன்ஸ் படித்தப்போ அண்ட் பட் ஆர் படித்ததோட அதோட ஆன்சர் கீ வந்து நான் கொடுக்கல. அப்படி தானே? ஐ ஹாவன்ட் கிவன். யாருமே என்ன ஞாபகப்படுத்தல. I also completely forgot. Okay, no problem. Some students have sent me. அதை பர்சனலி சென்ட் பண்ணியிருந்ததுனால நான் அது கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். நோ ப்ராப்ளம். எனிவேஸ் வில் டிஸ்கஸ் த ப்ரீவியஸ் கிளாஸ் ஆன்சர் கீ. அதாவது புஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சரில் நம்ம பேஜ் நம்பர் 138, 39, 138, 139 and 140 அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து புஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சரோட அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி கேட்டிருந்தாங்க. பாலா அண்ட் ஜனனி ஆக்டட் லைக் த மங்கி குரங்கு மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான் வழியில போயிட்டு இருந்த வழியில குரங்கு பார்த்து டைவர்ட் ஆகி குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பு ஃபெல்ட் ஹங்க்ரி அண்ட் ஏட் அ கோவா தான் சாப்பிட்டாங்க அப்பு. மேங்கோவோ பனானாவோ கிடையாது. ஆல் தி சில்ட்ரன் விஷ் டு கோ டு த வாட்டர் ஃபால். தூரத்தில் ஃபர்ஸ்டே ஜனனி வந்து வாட்டர் ஃபால் பாருங்கம்மான்னு கேட்ட உடனே அப்போவே எல்லாரும் வாட்டர் ஃபால் பார்க்க தான் ஓடி போனாங்க இல்லையா? தென் டேஷ் ஹெல்ப் புஜு டு ரீச் ஹிஸ் ஃபேமிலி. யாரை ஹெல்ப் பண்ணாங்க புஜுவை வீட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு? எது ஹெல்ப் பண்ணுச்சு? ஃபுட் பிரிண்ட்ஸா, சவுண்டா, ஷேடோ இல்லை ஏதாவது மனுஷன் ஹெல்ப் பண்ணாங்களா? ஃபுட் பிரிண்ட்ஸ். அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்து தான் நடந்து போய் அம்மாவை கண்டுபிடிச்சாங்க. அப்படிதானே? யாரு? புஜு. தென் கொஸ்டின் ஆன்சர்ஸ். டிட் அப்பு ஷேர் கோவா? அப்பு ஷேர் பண்ணானா? சூர்யா கேட்டப்பவும் எதுவும் இல்லை, எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நோ, அப்பு டிட் நாட் ஷேர் கோவா. டிட் ஆல் விசிட் த வாட்டர் ஃபால்? யாருமே விசிட் பண்ணல. புஜ்ஜு தவிர வேற யாரும் விசிட் பண்ணல. ஆல்ரெடி அப்புவும் சூர்யாவும் ஸ்டார்டிங் பாதியிலே வந்துட்டாங்க. பாதி கூட போகல, கொஞ்சம் தூரம் போனதே திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் ஜனனியும் பாலாவும் வந்து அந்த மங்கியை பார்த்து டைவர்ட் ஆகி அப்படியே திருப்பி வந்துட்டாங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்லி புஜு alone visited. So அதான் no புஜு alone visited the waterfall அப்படின்னு கொடுத்துருக்கேன். Did புஜு realize his mistake? Yes, புஜு realized his mistake. இது ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா போன கிளாஸே. ஓகே, இனி ரீட் த பேசேஜ் 3 times. இது வந்து 3 times ரீட் பண்ணிட்டு கலர் பண்ணணும். இங்கே டீச்சருக்கு வந்து கலர் பண்ண முடியாது. நீங்கள் கலர் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் பிள்ளைங்க அனுப்பியிருந்தீங்க ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம். வெரி குட். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேர்ள்? அந்த பொண்ணோட பேர் என்ன? இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தது ஆலிஸ் இல்லையா? வேர் டஸ் த சீன் டேக் பிளேஸ்? இந்த சீன் எங்கே நடக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க? ஒண்டர்லேண்டில், அப்படிதானே? ஸோ த சீன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒண்டர்லேண்ட். வாட் பார்ட்டி இஸ் தட்? அங்கே அந்த பேசேஜ்லே இருக்கு. தே ஆர் having tea at the tea party in Wonderland. அப்போ it is a tea party அப்படின்னு கொடுத்துருக்கேன். what does the man have? அந்த ஆளோட கையில் என்ன இருந்தது? ஆளோட கையில் என்ன இருந்தது? எங்கள் கையில் வந்து கப் இருந்தது. ஆளோட கையில் வந்து ஒரு பாட் இருந்ததுல, டீ பாட் இருந்தது. ஸோ the man has a pot in his hand. The man has a pot in his hand. இதே மாதிரி இன்னொரு பேசேஜ் கொடுத்து எழுத சொன்னா, இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்டால் எழுத சொன்னால் எழுத தெரியணும். ஓகே, ஃபார்மேஷன் பண்ணி எழுத தெரியணும். இனி எதுதான் கரெக்ட் பிக்சர்? இது வந்து கிடையாதுன்னா இது ஹாரி பாட்டர், அது வராது. இதுவும் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா மேனும் இல்லை, ஹேரும் இல்லை. இதில் பெரிய ஒரு பேர் மட்டும் நிற்கிது இல்லையா? டெடி பேர் மட்டும் இருக்கு. Then what is the correct picture? This is the correct picture. This is
Alice in Wonderland, and she's having a tea. She's having a tea in the tea party at Wonderland. Okay. So இனி next page 139 எடுங்க. இது கொஞ்சம் பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்ததா? இது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து ஷீ யூஸ் பண்ணணும். இதில் எப்படி திஸ் இஸ் வந்து திஸ் இட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த பேசேஜில் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஷீ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த செஷனில் இது ஃபர்ஸ்ட் செஷன், இது செகண்ட் செஷன் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் செஷனில் வந்து இட் மட்டும்தான் முதல் பார்ட்டாக யூஸ் பண்ணணும். இதில் ஷீ மட்டும்தான் முதல் பார்ட்டை யூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அதான் நான் வேர்ப்னு சொன்னேன். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட்னு சொன்னேன். ஈஸும் யூஸ் பண்ணலாம், ஹேஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம சேஞ்ச் ஆன் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும். இட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. இஸ், ஹேஸ், வாக்ஸ்னு 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆஸ் வேர்ப். செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து வேர்ப் இஸ், ஹேஸ், வாஸ். இது எது வேணா யூஸ் பண்ணலாம். இஸ் யூஸ் பண்ணலாம், ஹேஸ் யூஸ் பண்ணலாம், வாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதோட ஆன்சர்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஷீ இஸ் அ கேர்ள். யூ கேன் ஆல்சோ ரைட். இது வந்து இவ்வளோ நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன், சேர்த்தும் எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷீ இஸ் அ கேர்ள். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஷீ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் verb, be verb. a beautiful girl வந்து இங்கே இருக்கு. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். She has pink shirt. She has pink shirt. அவ wear பண்ணிருக்க what is she wearing? She is wearing a pink shirt and a blue pant. She has pink shirt. She has blue pant. இது நான் வந்து பிரிச்சு எழுதியிருக்கேன். இது நம்ம சேர்த்தும் எழுதலாம். She has pink shirt and blue pant. அப்படியும் எழுதலாம். Either ways you can write she has pink shirt, she has blue pant. அப்படி பிரிச்சு எழுதினாலும் இல்ல கன்ஜங்ஷன் போட்டு நம்ம ரெண்டையும் சேர்த்து எழுதினாலும் ஓகே தான். She has pink shirt and blue pant. Either way both are correct. And last one, she has long hair. நீளமான கூந்தல் இருந்தது. அந்த லாங்கும் ஹேரையும் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஷீ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ஹேஸ் வந்து பி வெர்ப் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், லாங் ஹேர் வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக நான் வச்சுருக்கேன். ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, இட் இஸ் an elephant. அது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஏ எலிஃபென்ட் வராது, an elephant தான். ஏன்னா எலிஃபென்ட் when you write elephant e, it's what is e? E is a vowel. Am I right? So vowelக்கு முன்னாடி and தான் நம்ம யூஸ் பண்ணணும், a யூஸ் பண்ணக்கூடாது. It is an elephant. It has big legs. next part of the sentenceல வந்து hasம் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல என்னென்ன யூஸ் பண்ணலாம்? இந்த எலிஃபென்ட் பிக்சர்ல செகண்ட் செக்மெண்ட்ல has யூஸ் பண்ணலாம், is யூஸ் பண்ணலாம், walks யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி கொடுத்துருக்கு. It has big legs. It has big வந்து இங்க இருக்கு, legs வந்து இங்க எடுத்துட்டேன். Then it has strong tusk. Strong tusk. டஸ்க்னா பற்கள், அதோட நீளமான தந்தங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். டஸ்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இட் ஹேஸ் லாங் ட்ரங்க். லாங் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ட்ரங்க் எங்க? இங்க இருக்கு. ஸோ இதே மாதிரி கம்பைன் பண்ணி எழுதணும். தென் லாஸ்ட் ஒன்னு நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே, ஸ்லோலி. அப்ப இட் ஹேஸ் ஸ்லோலின்னு வருமா? வராது. இட் வாக் ஸ்லோலி. அது மெதுவா தான் நடக்கும் இல்லையா? இட் வாக் ஸ்லோலி. ஸோ அப்படி யூ ஹாவ் டு கம்பைன் அண்ட் ரைட். இதை வந்து இப்படி தான் எழுதணும்னு இல்லை. இட் இஸ் an elephant. It has big legs and long trunk. It has strong tusk. It walks slowly. அப்படியும் எழுதலாம். இல்லை திருப்பி it has big legs. It has long trunk and strong tusk. அது எப்படி வேணா நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம். கன்ஜங்ஷன் போட்டு and போட்டு நம்ம எழுதலாம். It walks slowly. என்ன வேணா எழுதலாம். ஓகே. ஸோ இதை வந்து பிரிச்சு எழுதணும்னு இல்லை, நான் உங்களுக்கு இவ்வளோ சென்டென்ஸ் ஃபார்மேஷனாக கிடைக்கும்ன்றதுக்காக ஐ ஹவ் செப்பரேட்டட் அண்ட் கிவன். இதை பிரித்து நான் எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு.
ஓகே, இதோட ஃபோட்டோ கீழே இருக்கு. இதை பார்த்து செக் அவுட் பண்ணி கரெக்ஷன் பண்ண வேண்டியவங்க எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிள்ளைங்க மிஸ்டேக்காக போட்டிருந்தீங்க. 1-2 பிள்ளைங்க கரெக்டாக எழுதியிருந்தீங்க. வெரி குட். ஓகே, இனி ராபின்சன் நேம் த பாய் ஃப்ரைடே. ஏன்னா ஃப்ரைடே தான் அந்த பையனை மீட் பண்ண, அந்த ட்ரைபல் பையனை. ஞாபகம் இருக்கா அந்த ராபின்சன் க்ரூசோ ஸ்டோரியில்? ஃப்ரைடே மீட் பண்ணதுனால அந்த பையனோட பேர் ஃப்ரைடேனே வச்சுட்டாரு. டேஷ் வாஸ் வித் ராபின்சன். ராபின்சன் கூட எது இருந்தது? டாக் தான் இருந்தது இல்லையா? டாக். ராபின்சன் sailed இங்கிலாந்து ஆஃப்டர் 28 years. 28 வருஷத்துக்கு அப்புறமா he is going back to, he is sailing back to England. Next, divide the word. அடுத்தது எல்லியில முடியக்கூடிய வேர்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எல்லினா முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சி. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி விடுங்க. சர்க்கிள். மேன் வந்து ஒரே ஒரு வால் தான் இருக்கு, ஸோ நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது, அப்படியே போட்டுடுங்க. பட்டர் அந்த ரேபிட்டோட அதே ரூல்ல வரக்கூடியது. டி கன்சனன்ட் வந்து டபுள்ட் ஆயிருக்கு, 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, டபுள் டைம்ஸ். ஸோ பட்டர். பட்டர். ஹோட்டல். அது எப்படின்னா ஓங்கிற அந்த வால் வந்து என்ன ஹெச்சுக்கும் டீக்கும் நடுவில் இருக்கு. அண்ட் ஈங்கிற வாலும் திரும்ப டீக்கும் எல்லுக்கும் 2 கன்சனன்ஸ் நடுவில் இருக்கு. ஓங்கிற வால் இஸ் பிட்வீன் ஹெச் அண்ட் T, 2 consonants, and E again another vowel which is between 2 consonants T and L. So இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது HO நம்ம என்ன பண்ணோம்? செகண்ட் இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த வாலை வந்து பிரிச்சு நெக்ஸ்ட் வந்து பிரிச்சிடணும். இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வால் எது? O. ஸோ இம்மீடியட்டா நம்ம ஒரு ஸ்லாஷ் போட்டுடணும். ஸ்லாஷ் போட்டுட்டு யூ ஹாவ் டு செப்பரேட் தி அதர் வேர்ட்ஸ். இப்போ புரிஞ்சுதா? ஞாபகம் இருக்கு? அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கும், இல்லை கஷ்டம்தான். இப்போ அதே மாதிரி பேட் பால். பேட் பால்க்கெல்லாம் ஒரே ஒரு வால் லெட்டர் தான் இருக்கு, அதை பிரிக்க முடியாது. பா இல் அப்படின்னு சொல்லி எழுதிடாதீங்க, அதெல்லாம் தப்பு. ஒரே ஒரு வால் தான் இருக்கு, ஸோ வி cannot separate that word. தென் புல்லட். எப்படி ரேபிட்டுக்கு டபுள் பி வருமோ அதே மாதிரி புல்லட் டிஃபனுக்கு டபுள் எல் அண்ட் டபுள் எஃப் வருது. ஸோ நம்ம அதுக்கு சென்டரில் அப்படியே ஒரு லைன் போட்டால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி, ஸ்ட்ரைக் இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்லாஷ் போட்டு பிரித்து எழுதினா போதும். தென் டர்ட்டில். அந்த எல்லியில் முடியக்கூடிய வேர்ட்ஸ்னால் அதுக்கு முந்தின லெட்டர் கன்சனண்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே பிரிச்சிடணும். கேண்டிலில் டி தான் கன்சனன்ட், அதே மாதிரி டைட்டிலில் சி தான் கன்சனன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் போட்டு கேண்டில் டைட்டில் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். Recite the poem Voyage. நிறைய பிள்ளைங்க வாயேஜ் நல்ல மாதிரி எடுத்து போட்டிருந்தீங்க. நிறைய பிள்ளைங்க திருப்பி ட்ரை பண்ணி போட்டிருந்தீங்க. அதில் ஒரு சில பிள்ளைங்க திருப்பி போட்டதில் ஃபுல் என்டையர் போயமும் வாசிச்சு போட்டிருக்கீங்க. வெரி குட். கீப் இட் அப். போடாதவங்க போட்டுடுங்க, இல்லைன்னா வந்து எக்ஸாம் டைமில் வந்து ரீடிங் ஆக்டிவிட்டி மாதிரி லைன் பை லைன் த லயன் டைகர் அப்படின்னு சொல்லி வாசிச்சுட்டே இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வாசித்து அதில் நல்ல மார்க்ஸ் கிடைக்கணும், ஸ்கோப் பண்ணணும்னா எடுத்து போடுங்க. இல்லை மார்க்ஸே வேண்டாம், எப்படியோ இந்த டீச்சர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா, நான் போடவே மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தால் அப்படியே இருந்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். தென் மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். பெயில், கெயில். பெயிலுக்கு என்ன ரைமிங் வேர்டு இருக்குமா இந்த சைட்? கெயில். போட்டுக்கு கோட், கோஸ்க்கு நோஸ். அதே மாதிரி டூ யூ லைக் ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச்? ஆப்பிள் வேணுமா ஆரஞ்சு வேணுமா? 2 சாய்ஸஸ். அந்த மாதிரி சாய்ஸஸ்லேருந்து நம்ம சூஸ் அவுட் பண்ணுறதுன்னா அந்த சென்டென்சஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ண எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? ஆருங்கிற கன்ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹீ ஹேஸ் அ பேட் அண்ட் பால். ரெண்டுமே இருக்கு அப்படின்ற சிச்சுவேஷனில், ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்கு, அதாவது 2 சிமிலர் திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு, சிமிலர் லைக்ஸ் சிமிலர் டிஸ்லைக்ஸ், அண்ட் ரெண்டுமே நமக்கு வேணும், ரெண்டுமே இருக்குன்ற சிச்சுவேஷனில் நமக்கு அண்ட் யூஸ் பண்ணணும். அப்படிதானே? ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? ஹீ இஸ் ரிச் பட் ஹீ லுக் சிமிலர். சிம்பிள். ரிச்சாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. ஸோ ரிச், சிம்பிள் ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இல்லையா, 2 ஆப்போசிட்ஸ். ஸோ அதை கனெக்ட் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் வந்து பட். இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி லேர்னிங் அவுட்கம்.
இதுல read the pros and supplementary எது வாசிச்சீங்களா? ராபின்சன் க்ரூசோ அதோட நம்ம ஃபுல் என்ன அதோட ஃபுல் அந்த ஃபேக்டோ நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ராபின்சன் க்ரூசோவோட கதை என்ன அதை சம்மரைஸ் பண்ணி நல்ல மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த நம்ம சாட்டர்டே படிச்ச புஜூஸ் அட்வென்ச்சர், அந்த பிரேவ் அட்வென்ச்சர், அதுதான் ப்ரோஸ் வந்து ராபின்சன் க்ரூசோ, சப்ளிமெண்ட்ரி வந்து இந்த புஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சர். ஸோ அது நமக்கு தெரியும், அதை வந்து கலர் பண்ணிக்கோங்க, படிச்சவங்க கலர் பண்ணிக்கோங்க. ஸ்பீக் சிச்சுவேஷனல் டயலாக்ஸ் இந்த பேஜ் 134ல பாருங்க. சிச்சுவேஷனல் டயலாக்ஸ் இது வந்து நான் நேற்றுக்கு ஸ்கூலுக்கு வரல, நீ வந்தியா அப்படின்றது மாதிரியான கன்வர்சேஷன்ஸ் போகும்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அது நம்ம வாசிச்சோம் அப்படிதானே, என்னென்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றது. ஸோ அது நம்ம ஆல்ரெடி வாசிச்சோம். ஸோ you know how now to say, so you can color with as you wish, you can color with the pencils you like. Use simple rules to syllablify. இப்போதான் syllablify நம்ம மோஸ்ட்லி syllabificationல எவ்வளோ ரூல்ஸ் பார்த்தோமா? ஒன்று வந்து rabbit மாதிரி பிரிக்க, ஒன்று வந்து first one is the single syllable, cat, cow, man, அதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து rabbit அந்த மாதிரி, அதாவது கன்சனன்ட் டபுள் டைம் ரிப்பீட் ஆகுறது. நெக்ஸ்ட் ஒன் அந்த வாட் இஸ் தட், த மிடில் இருக்கக்கூடிய அந்த வால் லெட்டர் வந்து ரெண்டு கன்சனன்ஸ்க்கு இடையில இருந்துச்சுன்னா ஹவ் யூ வில் பி டூயிங் தட், அது வந்து உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வால் முடிஞ்ச உடனே யூ ஹவ் டு ஸ்லாஷ் பண்ணி எடுத்துடணும். இப்போ டைகர், ரீசெண்ட், ஹோட்டல்னு எல்லாம் பண்ண மாதிரி. அதே மாதிரி எல்லியில் செப்பரேட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ், இதெல்லாமே திருப்பி நிறைய வாட்டி சொல்லி கொடுத்தது. இன்னும் அது தெரியாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ரீட் த பேசேஜ் அண்ட் ஐடென்டிஃபை த சீன். இப்போ நம்ம பார்த்த ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அந்த சீன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்து அந்த சீனை பார்த்து நமக்கு என்ன மாதிரியான பிக்சர் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது, என்ன மாதிரியான சீன் அங்கே நடந்துச்சுன்றது நமக்கு புரிஞ்சுது. ஸோ அதுவும் யூ நோ நவ். தென் யூஸ் கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் பட் அண்ட் ஆர், இப்போ கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன், அது உங்களுக்கு தெரியும். தென் டிஸ்கிரைப் த பிக்சர் வித் த ஹெல்ப் ஆஃப் கிவன் வேர்ட்ஸ், கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிக்சர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது. அதான் இப்போ படித்தோமே, ஷீ இஸ் அ கேர்ள், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். இப்போ நம்ம பேஜ் நம்பர் 139ல அந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்லம்மா, ஷீ இஸ் அ கேர்ள், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், ஷீ ஹேஸ், அந்த கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் ஃபார்ம் அவுட் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது. தென் ரிசைட் அண்ட் ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். லிசன் அண்ட் ரெஸ்பான்ஸ் தி ஆடியோ, இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகலை, ஸோ அது நீங்கள் கலர் பண்ண வேண்டாம், புரிஞ்சுதா? அதை மட்டும் நீங்கள் டோன்ட் நீட் டு கலர், ஏன்னா நமக்கு ஆடியோ வந்து அப்லோடே ஆகலை. மீதி உள்ள பலூன்ஸ் வந்து யார் யார் படிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இனிதான் ரிவிஷன் வீடியோவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 20 minutes gone. ரிவிஷன் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம டைம் ஃபார் அ ஜேர்னி. நான் வந்து இங்கே டோரா புஜியோட பிக்சர் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன், ஏன்னா இவங்கள மாதிரி பிக் எக்ஸ்ப்ளோரர்ஸ் யாருமே கிடையாது. கார்ட்டூனில் இவங்க போகாத இடமே கிடையாது, அப்படி தானே? டோரா புஜி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் தான். ஸோ நான் இவங்களோட பிக்சரை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஏன்னா இவங்களே பெரிய எக்ஸ்ப்ளோரர்ஸ், டோரா த எக்ஸ்ப்ளோரர்னு தான் வரும். ஸோ அந்த ஒரு ஜேர்னிங்கிறதுனால இதில் இருக்கிற எல்லாருமே, இப்போ ராபின்சன் க்ரூசோ ஆகட்டும், அட்வென்ச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதும், புஜ்ஜு ஆகட்டும், எல்லாருமே வாயேஜில் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு புது கண்ட்ரியை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ப்ளோரேஷன் பேசிஸில் உள்ள ஜேர்னி தான். எல்லாரும் ஹாப்பி ஜேர்னி, யாருமே ஹாப்பி ஜேர்னி தான், ஆனால் அவங்க எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி புதிய புதிய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கணும், புதிய இடத்துக்கு போகணும், இல்லை வந்து புதிய மாதிரி அட்வென்ச்சரஸான விஷயங்கள் பண்ணணுங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மெயின் கருவே. ஸோ அதனால நான் டோரா புஜி கொடுத்துருந்தேன். நான் ராபின்சன் க்ரூசோவோட மெயின் சம்மரி உங்களுக்கு தெரியும். ராபின்சன் க்ரூசோ எப்படி வந்து ஐலாண்டுக்கு வந்தார், ஷிப்ரெக் ஆகி, தென் என்ன ஆனார், ஐலாண்டில் தனியே இருந்து டாக் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியில் ஃப்ரைடே மீட் பண்ணுறாரு, திரும்ப
எப்படியோ 28 இயர்ஸ் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த ஸ்டோரி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோ அதில் கிளியரா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எல்லா மீனிங்ஸும் adventure, risky or unexpected undertaking, explore இந்த மீனிங் வந்து நமக்கு புஜ்ஜுலயும் இருக்கு. ஸோ நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. travel through an unknown area to learn more about it. நமக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் இன்னும் அதை அலசி ஆராய்ஞ்சு இன்னும் புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்வம் காமிக்கிறது தான் எக்ஸ்ப்ளோர். டென்ட், போர்ட்டபிள் கேன்வஸ் ஷெல்டர், அது வந்து நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரைபல், ரேஷியல், எத்னிக்கல். கேனிபல்ஸ், ஹியூமன்ஸ் ஹூ ஈட் அதர் ஹியூமன்ஸ், வேற மனுஷங்களை சாப்பிடக்கூடிய நரபோஜிகள் மாதிரிப்பட்டவங்களை தான் கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரிபல்ஸ், பீப்புள் ஹூ ப்ரொட்டெஸ்ட் அத்தாரிட்டி. இதுல ரிபல்ஸ் யாரு ஞாபகம் இருக்கா? அந்த மெயின் ஷிப், ராபின்சன் வந்து தப்பிச்சு போக இது பண்ண மெயின் ஷிப்போட கேப்டன் கிட்ட எல்லாருமே ரிபல்டா இருந்தாங்க, அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாரும். ஃப்ரைட்டன்ட், அஃப்ரைட், பயப்படுறது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் த வேர்ட்ஸ் வித் பிக்சர்ஸ், இந்த பிக்சர்ஸும் அந்த வேர்ட்ஸும் பார்த்து மேட்சிங் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும், இதுல நல்ல மாதிரி தெரியும். அரேஞ்ச் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் ராபின்சன். ஃபர்ஸ்ட் வந்து sails in the sea, செகண்ட் வந்து அந்த ஷிப் வந்து சர்வை பண்றாங்க, தேர்ட் வந்து சர்ச்சஸ் த ஐலண்ட், எப்படியோ ஒரு ஐலண்ட் ஒரு தீவு பகுதிக்கு அவர் மூவ் ஆகுறாரு. ஃபோர்த் வந்து ஃபைண்ட்ஸ் த ஷிப் ரெக், அங்க வந்து உடஞ்சி போன ஒரு புரோக்கன் ஷிப்பை வந்து பார்க்குறாங்க. அங்க இருந்து தான் தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸும் இந்த டென்ட் க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஃபைண்ட்ஸ் த ஷிப் ரெக். தென் ஃபிஃப்த் ஒன் பில்ட்ஸ் அ டென்ட் அண்ட் கெட்ஸ் குட் ஃபுட், clothing and tools, அதுல இருந்து எடுத்துக்கிறாரு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். தென் சிக்ஸ்த் பாயிண்ட் சீஸ் அ ஃபுட் பிரிண்ட், அப்படியே வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு, திடீர்னு ஒரு நாள் ஃபுட் பிரிண்ட் மனுஷனுடைய கால் தடம் வந்து பார்க்குறாங்க. தென் செவன்த் சேவ்ஸ் ஃப்ரைடே, அப்படியே வந்து கேனிபல்ஸ் வந்து ஃப்ரைடேயை விரட்டிட்டு இருக்கும்போது, அந்த பையனை விரட்டிட்டு இருக்கும்போது ஃப்ரைடேயை காப்பாற்றி ஃப்ரைடேன்னு வந்து பேர் போடுறாரு. எயித் ஒன் டீச்சர்ஸ் ஹிம் இங்கிலீஷ், ஃப்ரைடேயே அவரை மாதிரியே என்னென்ன பண்ணணும், சாப்பிட்றது எப்படி எப்படி வந்து இங்கிலீஷ் பேசணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. தட் இஸ் த எயித் ஒன். அண்ட் நைன்த் ஒன் இஸ் சேவ்ஸ் அ கேப்டன், கேப்டனை சேவ் பண்ணி அங்கே இருந்து அந்த ஷிப் யூஸ் பண்ணி ஹில் பி லீவிங் தி ஐலண்ட், இந்த ஐலண்ட் விட்டு அவர் போவார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹூ இஸ் த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி? ராபின்சன் க்ரூசோ தான் is the hero of the story. What was the age of Robinson Crusoe when he left for sea? அது உங்க புக்ல இருக்கு. 19 years old. இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒன் லைன்ல தான் இருக்கு கொஸ்டின் ஆன்சர். இதுல எல்லாம் மிஸ்டேக் பண்ணி வைக்காதீங்க. ப்ராப்பரா கொஸ்டின் ஆன்சர் படிச்சு எழுதுங்க. காப்பி பண்ணி வைக்காதீங்க, படிச்சு எழுதுங்க. Why did he grow crops? He grew crops for food. சாப்பாடுக்காக தான் he grew crops. What made him frightened? எது அவரை பயப்படுத்திடுச்சு ராபின்சன் க்ரூசோவா? ஹியூமன்ஸ் ஃபுட் பிரிண்ட், மனுஷனுடைய ஒரு கால் தடம். ஏன்னா நாள் நடமாட்டமே இல்லாத அந்த ஐலண்ட்ல திடீர்னு அந்த கால் தடம் பார்க்கும்போது பயந்துட்டாரு. Why did Robinson name the tribe Friday? Important question. Robinson named the tribe Friday as he met him on Friday. ஓகே, ஃப்ரைடே வந்து சந்திச்சதுனால அந்த பையனுக்கு ஃப்ரைடே அப்படின்னு, அந்த ட்ரைபல் பையனுக்கு அப்படி ஒரு பேர் வச்சாரு. தென் சிலபிள்ஸ், நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து சிலபிள்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஈஸியாகவும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், பல வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன், ஈவன் டுடே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்துக்கோங்க நல்ல மாதிரி. இது வந்து சிங்கிள் சிலபிள். ஸோ இதில் எது சிங்கிள் சிலபிள் உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு வால் வரும்போது. தென் ராபிட் மாதிரி பிரியக்கூடிய அந்த ரூல் அடிப்படையில் வரக்கூடியது என்னென்ன? மஃபின், டின்னர். ஏன்னா இதில் FNTN M இதெல்லாம் டபுள் டைம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு சென்டரில் அப்படியே ஒரு ஸ்லாஷ் போட்டு அதை பிரிச்சா போதும். நெக்ஸ்ட் டைகர் மாதிரி பிரியக்கூடியது எதெல்லாம்? ரேவன், ரீசன்ட், ஹோட்டல் அதெல்லாம். ஏன்னா அதோட மிடில் இருக்கக்கூடிய வால் வந்து ரெண்டு கன்சனன்ஸ்க்கு இடையில வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வாலை வந்து பிரிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வாவலுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டு அந்த வேர்டை பிரிச்சிடணும். தென் எல்லியில் முடியக்கூடிய வேர்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல அந்த வேர்டு எல்லியில் முடியுதான்னு பார்த்துட்டு முன்னாடி கன்சனன்ட் இருந்தால் அதை வந்து பிரிச்சிடணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ரைட் த வேர்ட். அதே மாதிரி நான் கொடுத்த எக்ஸ்ட்ரா இனி நான் சொல்கிறேன். கிராமர் போர்ஷன் டிஃப்ரெண்டாக தான் வரும்.
புக்கில் இருக்கிறதோ இப்போ நான் கொடுத்துருக்கிறதோ இல்லை உங்களுக்கு ஐ கேன் டூவில் இருந்ததோ எதுவுமே நான் கேட்க மாட்டேன். நான் எனக்கு விருப்பம்ல தான் கேட்பேன். அது உங்களுக்கு எப்படி பிரிக்க முடியுமோ பிரித்து கரெக்டாக எனக்கு எழுதி கொடுக்கணும். அதனால இந்த ரூலை கரெக்டாக புரிஞ்சு படிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாதான் அந்த கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி. நெக்ஸ்ட், அ வாய்ஸ். இந்த போயம் தான் நமக்கு. இந்த போயம்ல ரொம்பலாம் நான் உங்களை போட்டு கஷ்டப்படுத்தலை. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்டான்ஸாவை நீங்கள் படித்து சொன்னாலே போதும். அதுவே போதும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டான்ஸாஸை மட்டும் படித்து, ஏன்னா அது மட்டும் தான் நான் உங்களுக்கு ரீடிங் போர்ஷனாகவும் கொடுத்துருந்தேன். இந்த லாங் போம் வாசித்து என்னால் கரெக்ஷன் பண்ணவும் முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்கு உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்சஸ். நிறைய பிள்ளைங்களுக்கு என்டையர் போயமும் வாசிக்க தெரிஞ்சிருக்கு. வெரி குட். ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக எடுத்து போட்டிருந்தீங்க. வெரி குட். ஆனால் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்சஸ் மட்டும் எக்ஸாமுக்கு வாசித்தா போதும். ஏன்னா என்டையர் போயம் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன்னா அப்புறம் கரெக்ஷன் வந்து முடியவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்சஸ் மட்டும் வாசித்து போடுங்க. அதுவே போதும். The horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat to leave their own country and find a new one. Very much in the manner Columbus had done, the boat went sailing away and away. It sailed and they sailed for a night and a day. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ் தான். முதல்ல எப்போவுமே இந்த போம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி அந்த வாயேஜ், அந்த டாப்பிக்கை வந்து சொல்லிட்டு இந்த போமை சொல்லுங்க. இந்த டாபிக் என்ன? வாயேஜ். அந்த டாப்பிக்கை சொல்லிட்டு அதுக்கப்புறமா போயம் சொல்லுங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் தனியாக கொடுத்துருந்தேன். இதில் வந்து ஹையர், செயில், ட்ரெம்பிள், ஃபெயிண்டட், இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 131 இருக்குது. இவ்வளோ உங்கள் புக்லேயே இருக்குது. இதில் வாயேஜ் அண்ட் கெயில் மட்டும் 1 minute, I flipped over the page. வாயேஜ் அண்ட் அந்த கேல் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கேன். மற்றபடி வேறு எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து உங்களுக்கு புக்லேயே இருக்கிறது தான். இனி இந்த போயமில் வந்து எல்லாரும் பேஜ் நம்பர் 129 ஓப்பன் பண்ணுங்க. எது உங்களுக்கு இதுன்னு பாருங்க. ரைமிங் வேர்ட்ஸ். கோட், போட். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால கோட், போட். இனி செகண்ட் ஸ்டான்ஸால என்ன? ஒன், டன். தேர்ட் ஸ்டான்ஸால அவே, டே. இதெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கு, எக்ஸசைஸ்ல இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பேஜ் நம்பர் 130ல நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால பாருங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸா, கண்டினியூஷன் ஆஃப் தட் போயம். ஃபோர்த் ஸ்டான்ஸால கெயில், பேல், அதுவும் உங்களுக்கு மார்க் பண்ணி தர சொல்லியிருக்கு. அண்ட் ப்ளூ, க்ரூ, அதுவும் இருக்கு. அதாவது தேர்ட் ஸ்டான்ஸால, ஃபோர்த் ஸ்டான்ஸா பேஜ் 130ல இருக்கக்கூடிய அந்த கண்டினியூஷன் ஃபோர்த் ஸ்டான்ஸா, அதாவது முதல் 130ல இருக்கக்கூடிய முதல் ஸ்டான்ஸாவை பாருங்க. ப்ளூ, க்ரூ. தேர் ப்ளூ அ கிரேட் கேல், த டைகர் க்ரூ, அதுவும் இருக்கு. ஓகே, அந்த இதுவும் இருக்கு ரைமிங் வேர்டா. தென் அகெயின் டுகெதர், வெதர். டுகெதர், வெதர். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. இனி அது முடிச்ச ஸ்டான்ஸால கோஸ், நோஸ். இனி அதுவும் முடிச்ச ஸ்டான்ஸால ஒன், டன். ஓகே, இப்போ புரியுதா எப்படி வந்து ரைமிங் வேர்ட்ஸ் சேம் சவுண்டட் வேர்ட்ஸ், ஆனால் ஹோமோஃபோன்ஸ் மாதிரி இல்லை. சேம் சவுண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கும். இந்த சிமிலர் சவுண்டிங் இருக்கும். சேம் சவுண்ட் இல்லை, சிமிலர் சவுண்டிங் இருக்கும். ஓகே, இந்த மீனிங்ஸை வந்து நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த எல்லா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இது போர்ஷன்ஸும் நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. ABCD, circle the animals, match the following, write the rhyming words. Rhyming words நல்ல மாதிரி பாருங்க. choose the correct answer பார்த்துக்கோங்க. இனி நெக்ஸ்ட் question answers. why did they sail? எதுக்காக அவங்க வந்து sail பண்ணி போனாங்க? they sailed to find a new country. ஒரு புதிய country ஒரு புது country கண்டுபிடிக்கிறதுக்காக, to leave their old country and to find a new one, they sailed. Am I right? Okay. Like whom did they want to be? யாரை மாதிரி அவங்களுக்கு ஆக பிடிக்கும்? ஏன்னா யாரை மாதிரி தேடி கண்டுபிடிச்சு அந்த புது கண்ட்ரிக்கு வாழ போறதுக்கு அவங்க தயாராயிட்டு இருந்தாங்க. கொலம்பஸ் மாதிரி இல்லை, they wanted to be like Columbus. Did they find a new country?
புது கண்ட்ரி கண்டுபிடிச்சாங்களா அவங்க? எஸ், தே ஃபவுண்ட். அஃப்கோர்ஸ் கடைசியில் அவங்க புது கண்ட்ரியை கண்டுபிடிச்சாங்க. இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும், நான் போடலை, அது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், கன்ஜங்ஷன் அண்ட் சம் ஆக்டிவிட்டீஸ். அண்ட், பட், ஆர். அண்ட் எங்கே யூஸ் பண்ணோம்? சேம் சிமிலரான டிஸ்லைக்ஸ், லைக்ஸ், நமக்கு ரெண்டும் சேர்த்து இருக்கு, ரெண்டும் வேணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் அண்ட் யூஸ் பண்ணுவோம். பட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? பட், where will we use but? But we'll use to opposites இருக்கக்கூடிய join sentences that are opposites. ஒன்றுக்கு அப்படியே எதிர்மறையா இருக்கக்கூடியது, அதுதான் பட். அதுக்கு அந்த மாதிரி சென்டென்சஸ் ஜாயின் பண்ண நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஆர் வந்து சாய்ஸஸ் கொடுத்திருந்தா, அப்படிதானே? ரெண்டு டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ், அந்த மாதிரி இது சூஸ் பண்ணணுமா அது சூஸ் பண்ணணுமா, do you like to have tea or coffee, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆர். ஸோ கன்ஜங்ஷனோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டா எழுத தெரியணும். கன்ஜங்ஷன் இஸ் a joiner, a word that connects part of sentences. அது மட்டும் நீங்க படிச்சா போதும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நீங்க படிச்சா போதும். A conjunction is a joiner, a word that connects, அல்லது conjunction is a word that connects parts of sentences. Parts of sentences வந்து connect பண்ணக்கூடிய ஒரு word தான் conjunction. Okay. So, I play tennis and cricket. இதுதான் உங்களோட ஆன்சர் கீ. இது வந்து டிஸ்கஸ் பண்ணல, கீழே போட்டோ போட்டிருக்கு. I play tennis and cricket. டென்னிஸும் எனக்கு விளையாட தெரியும், கிரிக்கெட்டும் விளையாட தெரியும். So, I play tennis and cricket. Then, the dove and are friends. டோவும் and ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ and தான் யூஸ் பண்ணணும். I want popcorn dash not pizza. But not pizza. அவங்களுக்கு வந்து பாப்கார்ன் வேணும், ஆனா எனக்கு பீட்சா வேண்டாம். ஏன்னா பாப்கார்ன் வேணும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வேணும் இன்னொன்று வேண்டாம், அப்போ எதிர்மறை. அப்போ எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? பட் தான் யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் பாப்கார்ன் பட் நாட் பீட்சா. டூ யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? இப்போதான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சேன். அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லும்போது ஆர் போடணும். தென் an elephant is big but slow. பெருசா இருந்தாலும் அது ஸ்லோவா தான் மூவ் ஆகும். பட் தான் நிறைய பேர் and எழுதியிருந்தீங்க. and வந்து மிஸ்டேக் இல்லை, பிக் அண்ட் ஸ்லோ அதுவும் எழுதலாம், andும் எழுதலாம். இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் andும் பட்டும் ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே எழுதலாம். ஓகே. would you like bananas or mangoes? உங்களுக்கு பனானாஸ் பிடிக்குமா, பழங்கள் பிடிக்குமா, மாம்பழம் பிடிக்குமா, மாம்பழங்கள் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஆர். ஓகே. ஸோ தட் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல், எங்கே and போடணும், எங்கே பட் போடணும், ஆர் போடணும். இனி இது ரீடிங், நான் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் சொல்லியிருந்தேன், அந்த வேர்ட்ஸை மட்டும் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். அது யூ கேன் செக் அவுட் த ஃபோட்டோ, கீழே இருக்கு. இனி நான் கொடுத்த கொஞ்சம், ஐ ஹாவ் டெக்ஸ்ட் புக்ஸ் பட் நாட் நோட் புக்ஸ். என்கிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்கு, ஆனால் நோட் புக்ஸ் இல்லை. ஒன்று இருக்கு ஒன்று இல்லை. அப்போ எதிர்மறையா வரும்போது, இருக்கு இல்லைன்னு வரும்போது அதை கனெக்ட் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் எது? பட். ஷால் வி கோ ஃபார் ஷாப்பிங் ஆர் வாட்ச் அ மூவி? ஷாப்பிங் போகலாமா இல்லை மூவி வாட்ச் பண்ண போகலாமா, ஒரு சினிமா பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அது சாய்ஸ், ரெண்டு சாய்ஸ் இருக்கு, நம்ம எய்தர் சாய்ஸ் சூஸ் பண்ணலாம். அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம எந்த மாதிரி கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? ஆர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஐ லைக் போத் சிங்கிங் அண்ட் ட்ராயிங். எனக்கு பாடவும் வரையவும் பிடிக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் ரெண்டுமே பிடிக்கும்ன்றதுனால and. the little bird is cute and fat. க்யூட்டாக இருக்கிறதெல்லாம், ஐ மீன் ஃபேட்டாக இருக்கிறதும் க்யூட்டாக தான் இருக்கும். க்யூட் பட் ஃபேட் வராது, க்யூட் அண்ட் ஃபேட். அது க்யூட்டாகவும் இருக்கு, அழகாகவும் இருக்கு, அது குண்டா ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்கு. ஓகே. க்யூட் அண்ட் ஃபேட், க்யூட்டாக இருக்கு அதே சமயம் ஃபேட்டியாகவும் இருக்கு. ஓகே. would you prefer to have lunch from restaurant or home? வீட்டில் இருந்தா இல்லை ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும் உங்களுக்கு அப்படின்னு சாய்ஸ் மாதிரி கேட்கும்போது சூஸ் பண்ணி கேட்கணும். அந்த சூஸ் பண்ணி கேட்டு அவங்க ஒரு சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் எந்த கன்ஜங்ஷன்? ஆர். ரியா இஸ் டூ யங் பட் பிஹேவ்ஸ் மெச்சூர்ட். ரியா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு தான்,
சின்ன பொண்ணு ஒரு சிறுமி தான். பட் அவன் மெச்சூர்டா பிஹேவ் பண்றா. அதாவது யங்கா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கிட்டிஷா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படிதானே? யங் ஒரு எண்ட்ல இருக்கு, மெச்சூர்ட் இன்னொரு எண்ட்ல இருக்கு. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ், ஆப்போசிட்ஸ். வந்து யங்கா இருக்கிறா, சிறுமியா இருக்கிறா. ஆனாலும் அவ அவ பிஹேவியர்ல கொஞ்சம் மெச்சூரிட்டி தெரியுது. கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க மாதிரி அவ நல்ல மாதிரி பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் எதிர்மறையான விஷயம். ஸோ பட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போன கிளாஸ்ல பார்த்த புஜ்ஜூஸ் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஐ கேன் டூ ஆக்டிவிட்டிஸ் ஆல்ரெடி தெரியும். இந்த மீனிங்ஸ் வந்து நான் அன்னைக்கு இம்மிடியட்டா உங்க கிளாஸ் போட்டதுக்கு அப்புறம் போடல, அதுக்கப்புறமா போட்டிருந்தேன். இந்த மீனிங்ஸ் எழுதி எடுக்காதவங்க எழுதி எடுங்க. இதோட போட்டோ திருப்பி வேணும்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் அனுப்பி கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்கள் குரூப்பில் நான் சாட்டர்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே உள்ள மெசேஜஸ் வந்து டெலீட் பண்ணலைன்னா செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் ஏதோ நான் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். அக்கம்பனேட்னா என்ன, எங்கேயாவது யாரையாவது போகும்போது கம்பெனி கொடுத்து போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கோயிங் சம்வேர் வித் சம் ஒன். எக்ஸ்ப்ளோர் இந்த மீனிங் வந்து ஆல்ரெடி we have studied in ராபின்சன் க்ரூசோ. ஸோ உங்களுக்கு தெரியும். வாட்டர்ஃபால் இது வந்து பிக்ஷனரியில இருக்கு. நீர்வீழ்ச்சி, வாட்டர் ஃப்ரம் ரிவர் ஆர் ஸ்ட்ரீம் டிராப்பிங் ஃப்ரம் ஹையர் பாயிண்ட் டு மேலேருந்து கீழ் நோக்கி விழக்கூடிய நீர்வீழ்ச்சி, அதான் வாட்டர்ஃபால். டைவர்ட்டட்னா டிஸ்ட்ராக்டட், வெரி இம்பார்ட்டன்ட் படிங்க. டைவர்ட்டட்னா டிஸ்ட்ராக்ட் பண்ண யாரு, பாலாவும் ஜனனியும் அந்த குரங்க பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. வாட்டர்ஃபால் போகணுன்றது மைண்ட் செட்டே மறந்துட்டாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. ஸ்பெட்னா ரன் குவிக்லி, ஸ்பீடா ஓடி போறதா தான் ரன் குவிக்லி. யாரு ஸ்பீடா ஓடி போனாங்க, புஜ்ஜு ஸ்பீடா ஓடி போனாங்க. ஃபுட் பிரிண்ட், இம்ப்ரெஷன் ஆஃப் த ஃபுட்னா சாஃப்ட் சப்ஸ்டன்ஸ், ஒரு சாஃப்டான சப்ஸ்டன்சஸ் மேல நம்ம கால் தடம் பதிக்கிறது. அது வந்து பிக்ஷனரியில இருக்கு. ஸோ அது செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அண்ட் அதோட எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் வந்து போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். அதையும் நல்ல மாதிரி படிங்க. அவ்வளோதான், இன்னைக்குள்ள ரிவிஷன் கிளாஸ் முடியுது. இந்த யூனிட்டை கம்ப்ளீட்டாக நல்லா புரிஞ்சு படிங்க. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு ராபின்சன் க்ரூசோ ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒன் லைன் தான் இருக்கு. மீனிங்ஸ் நல்ல மாதிரி பாருங்க, அதில் இருக்க எக்ஸசைசஸ் நல்ல மாதிரி பாருங்க. இனி செகண்ட் வந்து சிலபிள்ஸ் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. 4 ரூல்ஸ் தான். அதை பேஸ் பண்ணி எப்படி பிரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த வேர்ட் கொடுத்தாலும் உங்களால் பிரிக்க முடியும். அடுத்தது என்ன, சிலபிள்ஸ் முடிச்சுட்டு voyage தானே நெக்ஸ்ட் ஒன். after syllables, yes, you have a voyage poem. so அந்த poem வந்து நல்ல மாதிரி oral டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆங்க. ரொம்ப ஈஸி. கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். and but or நெக்ஸ்ட் வந்து கன்ஜங்ஷன்ஸ். ஸோ அந்த கன்ஜங்ஷன் எங்கே யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் எழுத முடியும். கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் சிலபிள்ஸ் இது வந்து புக்கில் இருக்கிறதோ நான் இது வரைக்கும் கொடுத்ததோ கொடுக்க மாட்டேன். டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பேன், ஓன் சென்டென்சஸ் தான் கொடுப்பேன், எழுத தெரியணும். தென் புஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆன்சர், ஜஸ்ட் 1 லைனில் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் தான் எல்லாமே இருக்குது. இந்த தடவை கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் மீனிங்ஸ் பார்ட் வந்து வாயேஜ் பொறுத்த வரைக்கும், வாயேஜ்னாலும் இல்லை ராபின்சன் க்ரூசோனாலும் இல்லை இந்த லெசன் புஜுனாலும் நீங்கள் நல்ல மாதிரி மீனிங்ஸை வந்து நல்லா உட்காந்து படிக்கணும். மீனிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீனிங்ஸ் படித்தாதான் நம்மளால் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ரோஸையோ சப்ளிமெண்ட்ரியோ வாசிக்க முடியும். ஓகே, அண்ட் டெஸ்ட் வந்து கம்மிங் சாட்டர்டே 9:30லேருந்து 12 o'clock. 9:30 to 11:30 போதும் உங்களுக்கு, அதுவே ஜாஸ்தி டைம் தான். ஆனால் 9:30 to 12 o'clock வரைக்கும் நான் டைமிங் கொடுக்குறேன். 19th December கம்மிங் சாட்டர்டே. எல்லாரும் கண்டிப்பாக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருக்கணும், யாரும் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ரூல்டு ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. காணாம போனால் ஏதாவது அது என்ன பிளெயின் ஷீட்டில் எப்படியாவது கோணக்க மணக்க எழுதி வச்சு ஸ்கிரிபிள் பண்ணி வைக்காதீங்க. ஃபோட்டோஸ் வந்து தூரமாக ஃபோக்கஸ் இல்லாமல் எடுத்து அது வந்து தெரியவே தெரியாது. எனக்கு உட்காந்து நான் ஜூம் பண்ணி கரெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப 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 இதாகிடும். அது என்ன நீங்கள் எழுதியிருக்கீங்கன்றதும் புரியாது. ஃப்ரேமுக்குள்ளே வச்சு ஃபோட்டோ எடுங்க. ஃப்ரேமுக்கு வெளியே வச்சு பாதி சென்டென்ஸ் வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ராப்பராக ஃபோட்டோ எடுத்து போடும்போதே ஒழுங்காக போட்டுடுங்க.
அண்ட் உங்களோட பேரு கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் மாறி மாறி போடாதீங்க. கரெக்ட் கொஸ்டின் நம்பர் வந்து ஆர்டர் படி தான் போடணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோட்டோஸை கிளியராக எடுத்துட்டு வீட்டில் எடுத்து கொடுப்பாங்கன்னா அதே போதும், நீங்கள் எடுத்து போட வேண்டாம். வீட்டிலே எடுத்து கொடுக்கட்டும். 12 o'clock முன்னாடி எல்லாரும் எனக்கு அனுப்பி தந்திருக்கணும். என்னோட ப்ரைவேட் வாட்ஸ்அப்க்கு யாருமே குரூப் வந்து ஓப்பனாக இருக்காது. ஒருவேளை யாராவது தெரியாமல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா யாருமே குரூப்புக்கு எடுத்து ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுங்க ஆன்சர் ஷீட்ஸ். இந்த தடவை யார் குரூப்பில் இருந்து ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ அவங்கள நான் குரூப்பில் இருந்தே எக்ஸிட் பண்ண விட்டுருவேன். அதனால இனிமே அது எத்தனை தடவை சொல்லினாலும் அது புரியலைன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். எவ்வளோ தடவை சொல்றது ஆன்சர் அப்போ பின்ன எதுக்கு எக்ஸாம் வைக்கிறது? குரூப்ல எல்லாரும் போட்டு நீங்க எக்ஸாம் ஷீட்ஸ் வந்து காமிக்கிறதுக்காக we are conducting எக்ஸாம். இந்த தடவை எல்லாரும் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். டேர்ம் 1 முடிய போகுது. ஸோ எனக்கு நிறைய டைம் இருக்கு. இந்த தடவை டெஃபினட்டாக எல்லாரையும் கால் பண்ணி கேட்க வேண்டியதுதான். வேற வழி கிடையாது. ஒரு சில பிள்ளைங்களை வந்து கால் பண்ணாலும் அட்டன் பண்றது இல்லை. அவங்கள நான் என்ன பண்ணணும்னு எனக்கு இன்னுமே தெரியல. டேர்ம் 2 புக் வந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துதா? ஸோ வந்து ஸ்கூலுக்கு வந்து புக் வாங்க. அப்படி வந்து ஸ்கூலுக்கு விடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வந்து இன்டிமேட் பண்ணிடுங்க. அல்லது நமக்கு கஷ்டம்தான். இந்த குரூப்ல இருந்து தேவையில்லாமல் இந்த குரூப்ல ஆட் ஆன் ஆகிருந்து எதுக்கு அப்போ வந்து எதுவும் கிளாஸஸும் கவனிக்கலை, எந்த ஒர்க்கும் பண்ணலைன்னா இந்த குரூப்ல ஆட் ஆன் பண்ணி இருந்து கஷ்டம்தான். என்னோட ப்ரைவேட் வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் எல்லாரும் அனுப்பணும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் என்னடா இது டெஸ்ட் அப்படின்னு நிறைய பிள்ளைங்க பார்த்து தான், எனக்கு தெரியாதா யார் பார்த்து எழுதுறாங்க பார்த்து எழுதலைன்னு? எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகே, நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். யார் பார்த்து எழுதுறாங்க, யார் பார்த்து எழுதலை, யாருக்கு கிராமர் போர்ஷன்ஸ் புரியுது, யாருக்கு புரியலை, யார் நெட் பார்த்து எழுதுறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதை வந்து ஆன்சர் ஷீட்ஸில் அதை மார்க் கம்மி பண்ணலை. ஏன்னா அது அந்த எஃபர்ட்டுமே வந்து எடுக்கிறது வந்து இது ஆயிடக்கூடாதுன்றதுனால நான் அது பேசாமல் இருக்கேன். ஸ்கூலுக்கு வாங்க, வந்து பேசிட்டு என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா புக்ஸ் வாங்கிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். டூ யுவர் எக்ஸாம் வெல். எல்லா பசங்களும் வந்து காப்பி அடித்து எழுதலை, இனி அப்படி நினச்சிடாதீங்க. இந்த கிளாஸுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது உண்மையிலே கொஞ்சம் அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபீல் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிற விஷயந்தான். அந்த ஒரு ஃபீலிங் இனிமே நெக்ஸ்ட் டேர்ம்லேருந்து எனக்கு இருக்கக்கூடாது. டேர்ம் 2லேருந்து நிறைய பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சீரியஸாகவே அட்டென்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுலேயும் கரெக்டாக இருக்காங்க. அதை மாதிரி எல்லாரும் சேஞ்ச் ஆகணும். ஒரு சில பிள்ளைங்க வந்து ரொம்ப ஜோவியலாக விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அது கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஓரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி அந்த டேர்ம் 2லேயும் இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்குறேன். இன்னும் டஃப்பாக தான் இருக்கும், இன்னும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் டேர்ம் 2. ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. அல்லது ரொம்ப கஷ்டம். 5th ஸ்டாண்டர்ட் போனால் எதுவுமே வந்து 4th படித்த எதுவுமே திருப்பி சொல்லி தர முடியாது. ஸோ இப்போவே படிக்கிறத ஒழுங்காக படிச்சுட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட். தேங்க்யூ.